ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் போண்டா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் இன்ஸ்டன்ட் டீ டைம் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு கப் மைதா, அரை கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் குக்கிங் சோடா, சால்ட் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, துருவின இஞ்சி 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3 விதமான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ் அண்ட் கேபேஜ் முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஆனியன். இந்த போண்டா செய்கிறதுக்கு நாம் ஒரு பெரிய பவுலில் மைதா மாவு, கடலை மாவு, அரிசி மாவு ஒன்றாவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூடவே இந்த குக்கிங் சோடா, துருவின இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம இது கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நான் இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிறேன், இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவில் 1 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்டவ்வை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும், போண்டாவும் கருகாமல் இருக்கும். ஓகே காய்ஸ், நம்மளோட போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.